guys, welcome to my channel. And இன்னைக்கு வந்து வீடியோ என்ன தெரியுமா, நாங்கள் வந்து ஒரு சின்ன அன்பிளான்டு வந்து சடன் ட்ரிப் வந்து ஒன்று போகிறோம். பாபநாசம்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து போகிறோம். ஸோ காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ரெடி ஆகி இங்கே இந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வந்து எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லைக் ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி, ஓகேவா, இங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ எல்லோரும் வந்து விரித்து பாயெல்லாம் விரித்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். காலையில் இட்லி வடை அதெல்லாம் காமனாக சாப்பிட்றது தானே. சாப்பிட்டுட்டு நான் வந்து என்னோடய தட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் வந்து இங்கே என்ன, இந்த பிளேஸே ஒரு அபேண்டன் பிளேஸ் மாதிரி இருந்ததா. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்குமா, உட்காந்து வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு வீடு கூட இருந்தது, லைட்டாக போய் எட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உடனே என் மாமா வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கலாம், ஏறக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. நானும் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு டார்க் ஃபேண்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்து கொஞ்சம் ட்ராவல் வந்து அதிகம் தான், 3-4 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அகஸ்தியர் ஃபால்ஸுன்னு மேலே வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்து போகலான்னு பிளான் பண்ணோம். இட்ஸ் லைக் நியர்லி நாங்கள் போனது ஒரு 12-1 மணி அப்படி தான் வந்து அந்த டைமிங் தான் வந்து போனோம். காலையில் இத்தனைக்கும் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஃபுல்லாக பாட்டு கேட்டுட்டு செம்ம ஜாலியாக இருந்தது, அதுவும் ஃபேமிலியோடு போகும்போது. அண்ட் இந்த குரங்கெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த மங்கியெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்கும்போது. அது மூஞ்சி ரொம்ப பெரிய வால், அதுக்கெல்லாம் அவ்வளோ இருந்தது. அங்கே எல்லாத்தோட சாப்பாடெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது சீனரி. இங்கே இருந்த தண்ணியில் கூட நிறைய மீனெல்லாம் வந்து இருந்தது. நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அண்ட் அங்கே ஒரு குரங்கு வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டு இருந்தது, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால தான் வீடியோவில் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து நியர்லி வந்து எப்படின்னா 2-3 மணி நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஃபால்ஸ், இது வந்து பாய்ஸ் சைடு, கேர்ள்ஸ் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக வந்து கல் பாறை எல்லாம் இருந்தது. அதுக்கு நடுவில் வந்து ஃபால்ஸ் மாதிரி நல்ல தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து விழுந்துச்சு. நான் வந்து எனக்கு உள்ளே லைட்டாக போய் உட்காந்தோடனே மூச்சு முட்டிருச்சு. ஸோ அதெல்லாம் 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு வந்து என் தலையே வந்து ட்ரை ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு போனோம். சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி 2:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு வரவே. ஸோ வந்து டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட வந்து போயிருந்தோம். சாப்பிட்றதுக்கும் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியே தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சிக்கனும் அப்புறம் கீ ரைஸும் நினைக்கிறேன், அது ரெண்டுமே வந்து சாப்பிட்டோம். எனக்கு செம்ம வெயிலாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயும் வந்து பாய் விரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து போய் வந்து லன்ச் சாப்பிட போகிறோம். லன்ச் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம், அங்கே தான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட. ஸோ எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வழக்கம் போல் வந்து தண்டமாக தான் வந்து நின்றுட்டுருந்தேன், சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து விரிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்காக நான் தான் ஆளாக வந்து உட்காந்தேன். ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பசிச்சுது. நான் சாப்பிடவே மாட்டேன் மேக்ஸிமம், ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஆசையாக இருந்தது இந்த மாதிரி இடத்துல எல்லாரோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்ன சாப்பாடு வந்து இதுதான். ஹே காய்ஸ், ஆக்சுவலி இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் we are moving to ஆற்றுக்கு வந்து போய் குளிக்க போகிறோம், ஓகேவா. வாங்க போய் குளிக்கலாமா. அண்ட் இங்கே வந்து நாங்கள் நிறைய நாய்க்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கோம். லெட் மீ ஷோ யூ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. சி, வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி, அப்புறம் அங்கே அந்த சைடு வந்து கோவில்லாம் இருந்தது. அதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். போமா, எவ்வளோ நேரம் தூங்குறான். உங்களுக்கு ஆப்போசிட் சைட் காட்டுறேன். நாங்கள் அடுத்த ஆற்றுக்கு குளிக்க போகிறதுனால வந்து ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சோம், ஓகேவா. அது இறங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இறக்கமாக இருந்தது. அண்ட் இங்கே இப்படி தான் இருக்குது வந்து ஆறு. இங்கே வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்களும் வந்து போயிருந்தோம். செம்மையாக இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறது, நிறைய கல்லாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து இழுத்துட்டு போயிடுச்சு எல்லாத்தையும்.
ஓகேவா. அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து பயத்தோடு வந்து என் மாமா கையை பிடிச்சிக்கிட்டே தான் வந்து நின்றுட்டுருந்தேன். அண்ட் நல்லா இருந்தது. நாங்கள் அங்கே ஒரு 2-3 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அது ஃபேமிலியோடு வந்து ஒன்றா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நானாக வந்து ஃபோன் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போகிறேன். எல்லோரும் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஃபோனை வந்து தண்ணியில் போட்டுறாத அப்படின்லாம். நான் வந்து ரொம்ப தைரியமாக வந்து ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் மூழ்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் முடியவே இல்லை. எனக்கு வந்து அவ்வளோ மூச்சு முட்டுச்சு. நான் 2 தடவை வந்து டக்குன்னு உள்ளே போயிட்டு இருந்துச்சேன். அப்புறம் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் ஆக வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே உள்ளே இருக்க வந்து கற்றுக்கிட்டேன். அப்புறமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் 3 தடவை இது பண்ணும்போது. அண்ட் வந்து உங்ககிட்டயே வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனோட மூழ்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என் ஃபோனில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா வந்து போச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் நான் வந்து முழுகி இது பண்ணிகிட்டு இருந்தேன் டைம். ஸோ கைஸ் குடிச்சாச்சு. இப்போ வந்து காரில் போய் ஏற போகிறோம். உட்காரலாமா? இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து திருநெல்வேலி வந்து போகிறோம். அங்கே வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டு இருக்கனால. அண்ட் திருநெல்வேலி வந்துட்டு அல்வா சாப்பிட்லன்னா எப்படின்னு வந்து இந்த அல்வா வாங்கியிருந்தோம். சத்தியமாக சொல்கிறேன், அது வந்து என் கையிலேருந்து அந்த வாய்க்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அது வேறு ரொம்ப இதுவாகிட்டு இருந்துச்சு. அண்ட் அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து பரோட்டா அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி எல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து கிளம்பிட்டு ஒரு 9:30-10 o'clockலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அன்டில் தென் பாய். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் அடுத்தடுத்து செக் அவுட் பண்ணி பாருங்கள்.